எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு நான் முட்டையில் ஒரு கறி கொண்டு வைக்க போகிறேன். அதுக்கு சட்டியில் தேவையான எண்ணெயை விட்டு பெருஞ்சீரகம் கடுகை போட்டு வெங்காயம் மிளகாய் போட்டு வதக்குவோம். வெங்காயம் வதங்கி கொண்டு வந்துடுது. இதுக்கு நான் அரை தேக்கரண்டி மஞ்சளும் 2 மேசக்கரண்டி தூளும் போட போகிறேன். அதோட சேர்த்து தேவையான அளவு உப்பையும் போட்டு மசாலாவை எண்ணெயில் பொரியிற மாதிரி இதை இப்படி கிண்டி போட்டு இதுக்கு பாதி தேசிப்பழ அளவு பழப்புளியை விட்டு கொதிக்க விடுவோம். இதுக்கு கொஞ்சம் தண்ணியும் கூட வேணும். இப்போ ஆகாதம் தண்ணியாக இருக்கக்கூடாது. குழம்பு இது முட்டை குழம்பு தானே, அப்போ கொஞ்சம் திக்காக தான் வைக்கணும். இதை மூடி விடுவோம். இப்போ குழம்பு கொதிச்சு கொண்டு வந்துடுது. இப்போ நான் இதுக்கு உள்ளி மிளகு பாதி போட்டிருக்கிறேன். அதோட சேர்த்து கறிவேப்பிலை கொஞ்சம், முட்டை நான் அவிச்சு இப்படி வெட்டி வச்சிருக்கிறேன். இடக்கிட வெட்டி பாதியாக வெட்டினா மஞ்சக்கரு வெளியில் போயிடும். அப்போ இந்த முட்டையை சுற்றி கீறி போட்டு வச்சிருக்கிறேன். இப்போ அதையும் போட்டு கொதிக்க விடுவோம். இதுக்கு கொஞ்சம் வெந்தயமும் போட்டு முட்டை குழம்பு கட்டாயம் வெந்தயம் போடணும். போட்டுட்டு இதை மூடி விடுவோம். இப்போ பாருங்க கொதிச்சு கொண்டு வந்துடுது. இதுக்கு நான் கடைசியாக கறிப்பாலை விட்டு திரும்பவும் இதை மூடி விடுவோம். இப்போ பாருங்க அங்கே முட்டை கறி ரெடி ஆகிடுது. இது சிம்பிளாக செய்யலாம். முட்டை அவிச்சா சரி, டக்குண்டு வெங்காயத்தை வதக்கி போட்டு ஒரு குழம்பு வைக்கலாம். வீட்டில் 2 மில்லி என்றால் கறிக்கு டக்குண்டு ஒரு முட்டை குழம்பை வைக்க வேண்டிய. ஓகே, இப்போ நாங்கள் சாப்பிடுவோம் முட்டை கறியை. ஓகே, நீங்களும் செய்து சாப்பிட்டு அப்படி இருக்குன்னு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.